எல்லாம் பேசிக்கலாம் வா, அவ்வளோதான் ஓடும். ஓகே நண்பா, இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷம் ஒன்று தான் வந்திருக்கிறான். கோகுலும் வரல, சுஜித்தும் வரல. அதனால் நாங்கள் 2 பேருமே போய் ஒரு 2 ஏக்கரா சோளம் விதைக்கணும். ரொட்டாட்டரில் ஓட்டி அப்படியே பார் ஓட்ட போகலான்னு டார்கெட்டில் இருக்கிறோம். போலாமா? எந்திரிக்கவே மாட்டேங்குது. எங்கே இங்கே சரி போ போ போ. ஏன்டா அது புனா இருக்குதா? கருப்புனா எங்கள் வீட்டில் இருக்குது. இரும்புனாய் இருக்குதான்னு பாருலாம். டீப் எடுத்துகிட்டு வா. எல்லாம் தொடச்சிட்டு பல பழம் வச்சுட்டே எடுத்து நான் வரங்காட்டியும் எல்லாம் பளிச்சுனுக்குத வண்டியெல்லாம் தொடச்சிட்டு போயிட்டுக்குது. நல்லா தான் ஆகுது, நல்லா தான் ஆகுது. இரும்புனா இருக்குதான்னு பாரு, எடுத்துட்டு வா. நண்பா எங்கள் டிவியில் கூட பாரு, நம்ம சேனல் தான் அதிகமாக ஓடும். தூக்கி ஊற்றி விடுவியா? கொண்டா இப்படி நான் ஊத்துறேன். ஒரு என்ன தூக்கி ஊற்ற முடியாது. இப்படி கேமரா இப்படி. கோவில் வேற என்னமோ மேக்கோ போட்டுக்கிட்டு போகிறான். மேச்சேரி போகிறானோ எங்கேயோ அத்தை பொண்ணு பார்க்க. அத்தை பொண்ணு ஏதோ ஊடு கிரகப்பிரவேசனமா கடப்பிரவேசனமா அத்தை பொண்ணு பார்க்குது போவானோ. நான் என்ன பொய்யா சொன்னேன்? லிட்டர் எவ்வளோ 5 மணி நேரம் கேரண்டி. அப்புறம் பார்த்துக்கலாம். சுண்டு வந்துருந்தானே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், காமிச்சிருக்கும். சுஜிதண்ணா காணோம். அவர் எக்ஸாம் ப்ரோ சுஜித்துக்கு. அவர் எக்ஸாம் எழுத போயிட்டாரு. எக்ஸாம் படிச்சு முடிச்சு ஜாப்புக்கு போவாரா, எங்களோட ட்ரக் ஓட்ட வருவாரான்னு தெரியல. கிடைச்சா போகுதுன்னு வந்துடுறான். நீங்க தான் வந்து டீச்சர் ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிறான்ட்டு போகல. அதெல்லாம் தூக்காத. அப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதெல்லாம் படிக்கிறதுக்கு போக மாட்டாங்க, இதுக்கு தான் போவாங்க. அரை டேங்க் வருதா? வராது. அரை டேங்க் மேலே போயிருச்சா? சரி எடு எடு. ஃபுல்லாகும் அவளுக்கு ஹோட்டலில். அப்புறம் தேவைப்பட்டா அடிச்சுக்கலாம், எடுத்துருவா. நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வரையா? பைசன் போய் எடுத்துருவா. அப்புறம் இன்னொரு நடெல்லாம் வரணும். ஓகே நண்பா, போய் ரொட்டாட்டர் ஒரு சால் ஓட்டி விட்டு சோளை விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தம் 6 மணி, காலையில் 7 மணிலேருந்து விதைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் அதுங்காட்டி 1 மணி நேரம் ஆம்பு கலப்புறதுன்ட்டு சந்தோஷம் வரங்காட்டி போய் ஓட்டிகிட்டு வரலான்ட்டு போயிட்டேன். வரங்காட்டி சந்தோஷம் வண்டி தொடச்சி கிரீஸ் அடித்து ஜாயிண்ட்லாம் கிரீஸ் அடி ரெடி பண்ணிட்டான். வரும் உனக்கு வரும். போலாமா? போலாம். நீ தான் ஓட்டுற இல்லை நான் ஓட்டணுமா? ஓட்டுறதுக்கு தான் பெரிய ஆளாச்சே. நல்லாவா? பக்கத்தில் தான் ப்ரோ, லாங் இல்லை. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும். கணக்கு ஒரு 4-5 பேர்த்துன்னு வச்சுக்காங்களேன். ஓட்டி காரு அப்புறம் கூட ஓட்டிக்கலாம். கார் இருக்கிற வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா முன்னாடியே கார் எடுத்துகிட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சிடும். எப்படியும் பைக் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு ட்ரக் எடுத்துகிட்டு போயிட்டா வேலை முடிஞ்சிடும் பாருங்க.
டர்ன் எடுக்கும் போது ஹார்ன் அடிச்சு முடிஞ்ச அளவுக்கு நிறுத்துவேன். அதுதான் சேஃப்டி. கோவில் ஹார்ன் அடிக்கிறான் பாரு, சந்தோஷம் ஹார்ன் போடுறான் பாரு, அந்த கேட்குதா? வேற இந்த மோட்டர் லைட்டு பேட்ரி சிம்பிளில் வேலை செய்யாது. இன்னும் பேட்டரியில் ஒன்று வைக்க இருக்கும். அப்படியே சந்தோஷக்கிட்ட ரோட்டில் கொடுக்கவும் அப்படியே தட்டு மாறிட்டு வரான். வண்டிக்கு தான் வந்தால் கப்புன்னு பிரேக் அடிச்சு நின்றுக்கிறான். அப்புறம் பார்க்குறீங்களா அவன் மறந்தா அப்படிங்கிறான். வருத்து நண்பா பூரா கல் தடம் சுற்றி டாப் அண்ட் டாப்பில் ஓட்டுறதுக்கே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் வேற இருக்கிறதே ரோடு துணி உண்டு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீடு பிரேக், 100 அடிக்கு ஒரு ஸ்பீடு பிரேக். தெரியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் ஸ்பீடு பிரேக்காகவே இருக்கு. அப்படி இல்லைனாலும் இந்த பசங்க பராவடி பண்ணுறது இந்த டூ வீலரில் சல்லுன்னு போகிறாங்க நண்பா. அதுக்கோசரம் தான் இப்படிலாம் போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவர் சில்ட்ரன்ஸ்லாம் அதிகமாகிறாங்க. வேறு கார்த்தி பாட்டி நொடிக்கு எடுத்துட்டாரு. அதான் நம்ம அண்ணானா தான் நம்மளெல்லாம் எல்லாம் மிதப்பாகிட்டே இருக்குது. காட்டுறப்பா மாதிரி ஜல்லி இடமா இருந்தால் தான் அவங்க ஓட்டுறது காட்டுக்காரரும் வந்து வெயிட்டிங் நம்ம பஸ்ஸில் ஒருத்தனையும் காணும் வெட்டி காட்டுங்களா அப்படின்னு நினைப்பாங்க. வச்சுட்டாப்லையா உங்கள நீங்க அப்புறம் பேப்டால் பாரு அந்த அந்த கணக்கு மணி விட்டு வந்தேன் அதை வச்சுட்டாப்ல நான் இது வரைக்கிறப்பல இருக்கணும். பொங்கல் எங்காலும் வராப்புல நானும் வரைக்கிறது தான் சரி வண்டி வரலன்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ வரலாம் விதைங்க அவ்வளோதான். நான் அதெல்லாம் 2 வண்டியோட வந்துட்டோம். போதும் ஆஃப் பண்ணு. இன்னுமே ரொட்டாட்டர் ஓட்டினா தான் வேலை அந்த வண்டிக்கு. ஓட்ட அப்படியே ஒரு வயலில் பார் அழிச்சிக்கிட்டே வந்துடலாம். எல்லா அர்த்ததும் அப்புறம் தடம் இருக்காது. ஏன்னா ஒருத்தர் ஓடிட்டு ஒருத்தர் விட்டாங்கன்னா இந்தானே போகிறதுக்கு தடம் இருக்காது. அதனால் ஒட்டுக்கா ஓட்டினாலாம் வேலை முடிஞ்சு.
ஓட ஆள் இல்லாத ஓடுது. ஓகே ப்ரோ, நம்ம சந்தோஷ் தென்னம்பளையெல்லாம் நீங்கள் ஓட்டிகிட்டு கொடுங்கண்ணா, நம்மளெல்லாம் ஆகாதுன்ட்டான். அப்புறம் நான் இப்போ தான் 3 வெயில் ஓட்டிட்டு அவன்கிட்ட இப்போ எல்லாம் பெரிய பெரிய வெயில். அவர் எப்பவுமே பெருசு தானே பிடிக்கும், சின்ன வெயில் பிடிக்காதுல்ல. அதே மாதிரி இந்த சோளம் வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வகையில் கலப்பு ஓட்டுருக்குதா, ரொட்டேட்டர் வந்து இப்படி ஓட்டணும் ப்ரோ. அப்போ தான் வந்து சோளம் வந்து வாரையாக முளைக்காது. அதாவது வாரையானா எப்படி சொல்கிறது, அப்படியே பார்த்தா நேராக முளைக்கும்ல, சரியா அப்படி முளைக்காது. எப்படி இப்போ சந்தோஷ் ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டானா, வாட்டமாக திறப்புறானா, இன்னும் பிரேக் எடுத்து தான் திறப்புறான். ஓட்ட வந்துடும் ப்ரோ. இதுக்கு மேலே அவனு சொல்ல முடியாது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது என்ன கியர் ஆப்ரேட்டரில் ஓட்டுறேன்னா லோ 3ல் 1300 RPMல் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ரன்னிங்காக 1200 RPM. ப்ரோ இது வந்து குறைச்சி ஓட்டுறீங்கன்னா இது பாருங்கள், சோளம் வச்சு காடு. எங்களது வந்து ரொட்டேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெச்டி சீரிஸ் வெயிட் அதிகம். அதனால் லோ செகண்டில் ஓட்டினோம்னா நான் டெப்த்து ஓவராக போயிருக்கேன், சோளம் நான் நிறையா முளைக்காத கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரொட்டேட்டர் ஸ்பீடு குறைச்சோம்னா டெப்த்து அதிகம் போகாது. கடை மேலேயே உருண்டுட்டு வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கோசரம் பார்ட்டிக்கும் சோளம் நல்லா முளைக்கணும், நமக்கு எதாவது டீசலில் ஏதோ மணிக்கு ஒரு 200 மில்லி கம்மியாக குடிக்கும் ப்ரோ. அதுக்கு தான் இப்படி ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். கோவில் வந்துருந்தானா கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கு நண்பா. கோவில் தான் வராத போயிட்டான். அப்புறம் இப்போ எங்கள் சைடெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்காங்க, இதெல்லாம் வந்து எல்லாருமே மாட்டுக்கு போட மாட்டாங்க. இதெல்லாம் அறுத்து மேக்ஸிமம் விற்கிற பார்ட்டி தான் வச்சுக்காங்களேன். யாருமே இவ்வளோ சோளக்காடு ஓட்டுறது இதெல்லாம் வந்து சொந்தத்துக்கு இல்லை, எல்லாமே விற்கிறதுக்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே சோளம் விதைப்பாங்க. ஒரு ஏக்கரா வந்து இன்னும் இது நிலைமைக்கு வந்து தட்டு இருந்தால் சூடு ப்ரோ, எங்கேயுமே பச்சை இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து சூடாக விற்கணும்னு வச்சுக்காங்களேன். கரெக்டாக சித்திரை வைகாசியில் வரும் இந்த சட்டு. அந்த டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா விலை நல்லா ரேட்டுக்கு போகும். ஆனால் வந்து தண்ணி இருந்து சோளத்துக்கு இப்போ வந்து ஒரு நாளைக்கு நாளான்னைக்கு தண்ணி கட்டி ஆகணும். தண்ணி கட்டலாம் பொடிஞ்சு போயிடும். அதனால் கம்பல்சரி தண்ணி கட்டினாங்கன்னா அருமையாக வரும். இப்போ இங்கே ஓட்டுறதெல்லாம் ஒரு 3 பார்ட்டி, இது எப்படியும் ஒரு 5-6 மணி நேரம் வரும். ஓட்டிகிட்டே பாருங்கள், பைசன் போய் கொண்டாந்து ரெடியாக வச்சுருக்குறான். அதை அப்படியே பார் ஓட்டி விட்டு போயிடும். என்ன இந்த 2-3 வண்டி இருந்தால் இது ஒரு பிரச்சனை இல்லை, சொல்கிறது தெரியுதா? எல்லாம் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து ஓட்டி விட்டு ஓடி போயிடலாம். இல்லைனா அதுக்கு தனியாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஒரே வண்டியாக இருந்தால் அதையே போய் கழட்டி விட்டுட்டு திரும்பியும் வந்து அதே வண்டியில் மாட்டிகிட்டு வரணும். இப்போ அந்த பிரச்சனை இல்லை, ஒரே வண்டியில் அப்படியே ஓட்டிகிட்டு வந்துடலான்னு வச்சுக்காங்களேன். ரைட்டு ஓரளவு வாட்டமாக திருப்பிட்டு வந்துடுறாரா? வரான் ஓட்டட்டும். ரொட்டேட்டரை பொறுத்த வரலுக்கு நண்பா, பிரேக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உதஞ்சி அழுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வண்டி டர்னிங் ரேடியஸ் நல்லாயிருக்கும். வண்டிக்கு லோடு கம்மி, டீசல் ஃபியூல் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இதே வந்து இன்னும் 4 வீல் டிரைவில் வந்து ரொட்டேட்டர் ஓட்டினா வண்டிக்கு இன்னும் ஒரு 100 மில்லி கம்மியாக குடிக்கும். நிறையா பேர் சொல்லுவாங்க 4 வீல் டிரைவ்லாம் வந்து டீசல் சேர்த்து போவோம் அப்படின்னு. ஆனால் வந்து 2 வீல் டிரைவ் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் தோணும். ஆனால் வந்து 4 வீல் டிரைவில் வந்து டீசல் வந்து கம்மியாக தான் ப்ரோ போகுது. இப்போ நான் 4 வீல் டிரைவ் வச்சுருக்கிறோம்ல 585, அதில் வந்து 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணால் டீசல் கம்மியாக போகுதுன்னு 1 மில்லி. இதே வந்து 4 வீல் டிரைவ் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டணும்னா 100 மில்லி சேர்த்தி போகுது. இது 4 வீலும் ஒரே மாதிரி சுற்றுது ப்ரோ. வண்டி லோடு இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரே லோடுனா ஒரே லோடு. இதே 2 வீல் டிரைவ்னு வச்சுக்காங்க, லோடு பிடிச்சோன்னா ஒரு வீல் நின்று சுத்தமில்ல ஒவ்வொரு காஞ்சி காட்டில். அதனால் வந்து வண்டி இன்ஜின் விட்டு ஓடும். அப்போ வந்து டீசல் வந்து தாறுமாறாக எடுக்குது. இதே ஒரே மாதிரி சீராக இன்ஜின் ஓடிச்சுன்னா டீசல் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்குதுன்னு வச்சுக்காங்களேன். இதே எனக்கே இத்தனை நாளாக தெரியாது, இந்த வண்டி எடுத்த வாட்டி தான் தெரியுது. நான் 2 வீல் டிரைவ் தான் 3 வண்டி இருந்துச்சுல, அதனால் வந்து 2 வீல் டிரைவ் தான் பெஸ்ட்டு, 4 வீல் டிரைவ்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நினச்சேன். ஆனால் அதை ஓட்டும் போது தான் தெரியுது அதோட அருமை பெருமையெல்லாம்.
ஏன் ப்ரோ ரொட்டாட்டரில் உங்களதுல செயின் வந்து கடன்னு அடிச்சுட்டு ஓடுங்கிறீங்களா? அதெல்லாம் ரொம்ப தேஞ்சு போச்சு ப்ரோ. புது செயினே மாற்றினாலும் இப்படி தான் சவுண்டு வருது. அந்த பல்லையும் மாற்றினா தான் சவுண்டு வராதுங்கிறாங்க. அதெல்லாம் ஓட முடியும். சவுண்டு வந்தால் சவுண்டு என்ன நமக்கு என்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பாட்டில் அது வந்துட்டு போகுது கடன்னு நம்ம பாட்டில் நாம் ஓட்டுவோம். ஆற்று போகிற அன்றைக்கி பார்த்துக்கலாம். எப்படியும் 3 செட்டு தான் ஓடும், அதுக்கு மேலே ஓடாது. அதனால் அப்போ பார்த்துக்குவோம். பக்கத்து காட்டுக்காரரும் சோளம் வச்சுட்டாரு பாருங்க, ரெடியாக இருக்குது. சந்தோஷம் ஓட்டுக்கிற நேரம் பார்த்தீங்களா? ஓரளவுக்கு வந்துட்டான் ப்ரோ, கிட்டத்தட்ட வந்துட்டான். இனிமேல் அப்படியே ஓட்டி இனிமேல் எக்ஸ்பீரியன் ஆக வேண்டியது தான். வண்டிக்கு வேறு எல்லாம் ஆயில் சர்வீஸ் டைம் ஆயிடுச்சு. ஆயில் சர்வீஸ் வேறு பண்ணணும். என்ன பண்ணுறதுனே தெரில. டீசலுக்கே வழி இல்லை. வண்டியை நிறுத்திவிட்டு ஒரு 2 நாளைக்கு எல்லாம் வசூல் பண்ணால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வசூல் பண்ணுறதெல்லாம் வீடியோ கேட்காதீங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து வீட்டுக்கு கேமராலாம் தூக்கிட்டு போக முடியாது, ஓகேவா? அதனால் பார்க்கலாம். மேட்டுக்காடு சீசன் வேறு பங்குனி முடியுங்காட்டி இப்போ மேட்டுக்காடு சீசன் ஆரம்பிச்சிடணும்பா. அதனால் மேட்டுக்காடு நாங்கள் ஓட்டங்காட்டியும் வந்து கம்பல்சரி வந்து வண்டியெல்லாம் ஆயில் சர்வீஸ் பண்ணோம். இன்னும் வயக்காடு பற்ற இன்னொரு 5 நாள் இருக்கும். அப்புறம் ஒரு சில நண்பர் சொல்கிறீங்க ப்ரோ எங்களுக்கெல்லாம் தென்னந்தோப்பே இல்லை ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தென்னந்தோப்புலாம் எங்களுக்கு வேலையே இல்லை ப்ரோ. சீசன் டைமில் இப்போ சேடை டைமில் சேடை ஓட்டுவோம். அப்புறமேட்டு பருத்தி டைமில் பருத்தி, சோளம் டைமில் சோளம். எதுவுமே வேலை இல்லைன்னா இந்த தோப்பு ஓட்டுற பார்ட்டியெல்லாம் நிறுத்தி வச்சுருப்போம். அப்போல்லாம் தோப்பு ஓட்டுவோம். எங்களுக்கு வந்து வருஷம் 365 நாளும் லீவு இதே கிடையாது. டிரைவருங்க லீவு போட்டாலும் நான் வந்து கம்பல்சரி ஓட்டியே ஆகணும். ஏன்னா அது மாதிரி சூழ்நிலை. இப்போ இது வந்து சொல்லி இந்த பார்ட்டி சொல்லி இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 5 நாள் டிலே பண்ணி இன்றைக்கி தான் ஓட்டுறேன். கேட்டால் காடு காயிட்டோம் அப்போ தான் வண்டியில் பார் ஓட்ட முடியும் அப்படின்னு பிட்டை போட்டு அப்போ இப்போ தான் ப்ரோ வந்து ஓட்டுறேன். இதுக்கு மேலே இருந்தால் அவர் கடுப்பாயிருவார். அதனால் வந்து இப்போ கணக்குக்கு ஒரு 4 நாள் டிலே ஆகி தான் ஓட்டுறேன். ஆனால் ஆர்பிஎம் கொஞ்சம் குறைச்சி வச்சு ஓட்டினாலும் நல்லா தான் இருக்குது. ஃபினிஷிங்லாம் பாருங்கள். ஓட்டி போட்ட காடு தானே ஏர் கட்டு ஃபினிஷிங் வருது. இதே குறைக்காடாக இருந்தால் ஃபினிஷிங்கே எடுக்க முடியாது. இது ஓட்டி போட்ட காடுங்கிறதுனால தான் ஃபினிஷிங் பக்காவாக வருது. இந்த பார்ட்டி இதை ஓட்டி முடித்தோடனே அப்படியே சந்தோஷ் வேறு பார்ட்டி இதை ஓட்ட ஆரம்பித்தோன்னா நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார் ஓட்டிக்கிட்டே வேலையை முடிச்சிடலாம் ப்ரோ. ஏன் பார் ஓட்டுறதுக்கு அன்றைக்கி பாருங்க இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த பார் ஓட்டுறதெல்லாம் ஏன் வந்து 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு கூலி ஆள் கூப்பிட்டிங்கன்னா 600 ரூபாய்க்கு கீழே யாரும் வரமாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்காங்க. இப்போ இது வந்து ஒரு 2 மணி நேரம் இந்த பார்ட்டி இதை வந்து நான் ரொட்டாட்டர் ஓட்டுறேன்னா மிஞ்சி போனால் அரை மணி நேரம் தான் ஓடும். 700 ரூபாயிலே நம்ம இது பார் ஓட்டி வேலையை முடிச்சிடலாம். 2 தலைமாடி எடுத்து கட்டினா போதும். எடுத்து கட்டி அப்படியே தண்ணி எடுத்துடலாம். இதே வந்து ஆளுங்க போட்டாங்கன்னா கரையும் வந்து உயரமாக வராது, டைமும் அதிகம். அதனால் நான் 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன். அதில் மெயின் ரீசன் என்னென்னா, ஒரு டர்னிங்லாம் போய் திரும்பும் போது பிரேக் அடித்தே தான் திரும்பி ஆகணும், ரிவர்ஸ் போடணும். ஒரு மணி நேரம் வந்து பார் ஓட்டுறோம்னா குறைஞ்சது 50-60 ஐட்டம் கீர் போடணும். அதே மாதிரி ஒரு வரப்பில் டங்குன்னு ஏறி இறங்கும் போது அடிக்க டங்குன்னு ரேடியூட்டர் அடிச்சுக்கிட்டே இருந்தால் வச்சுக்கோங்க. என்ன தான் இருந்தாலும் ரேடியூட்டருக்கு அடியில் பூட் லப்பர் கொடுத்துருப்போம். அது நீங்கள் பிரிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ரேடியூட்டர் அப்படியே பாடியில் உட்கார வச்சுருக்க மாட்டாங்க. பாடிக்கும் ரேடியூட்டருக்கும் ஒரு லப்பர் கொடுத்து தான் அதில் தான் பிடிச்சி இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் என்ன பண்ணும், முன்னெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து காப்பர் ரேடியூட்டர் கொடுத்துருந்தாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போலாம் வந்து அலுமினியம் ரேடியூட்டர் ஒரு லிமிட்டுக்கு தான் நாங்கள் அடிப்படியை. அதுக்கு மேலே போட்டோம்னா ரேடியூட்டர் போயிடும். அது காப்பர் ரேடியூட்டராக இருந்தால் பழைய ரேடியூட்டர் 5000-6000க்கு எடுத்துக்குவாங்க. இப்போலாம் வந்து அலுமினியம் ரேடியூட்டர் அது பழைய ரேடியூட்டர் மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பார் ஓட்டுறது பெருசு இல்லை. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேடியூட்டர் டங்குன்னு அடிக்காத மாதிரி பார்த்துக்காங்க. ஒரு பார் கலப்பு செட் பண்ணோம்னா கீழே வந்து 6 mm பிளேட்டு ப்ரோ. எனக்கு எப்படி செட் பண்ணிக்கிறோன்னா அதே மாதிரி போட்டுங்க. ஒரு 5 ரூபா வரும். உங்கள் சைடு வந்து ஆள் பற்றாக்குறை, இது மாதிரி இந்த தென்னந்தோப்பு ஏதோ ஒரு விஷயத்துக்கு கரை போடுறது, இந்த வேலையெல்லாம் எனக்கு அதிகமாக வருது ப்ரோ. பார்ட்டி கேட்பாங்க, இது மாதிரி நீங்கள் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா
போட்டுக்காங்க. ரேட்டை குறைச்சி ஓட்டாதீங்க. மினிமம் வந்து பேசிக்காங்க. நான் எப்படி பேசியிருப்பேன்னா, மினிமம் வந்து ஓடினாலும் வந்துட்டாவே பார் ஓட்டுறதுக்கெலாம் பக்கமாக இருந்தால் 400 ரூபா வாங்குவேன், தூரமாக இருந்தால் 500 ரூபா வாங்குவேன். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ரேட்டை பேசிக்காங்க. ரேட்டை பேசலாம் வச்சுக்கோ, ஏப்பா வந்துட்டு இந்தான ரெண்டு தான் இழுத்த, இதுக்கு எதுக்குப்பா 500 ரூபா 400 ரூபாம்பாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ஃபீல்டில் ஓட்டுறோம். நீங்கள் அவங்க வீட்டில் இருந்து வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகுது, திரும்பியும் போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. கிட்டத்தட்ட எவ்வளோ 10 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகி போயிருதா? அரை மணி நேரத்துக்கு டீசல் கணக்கு போடுங்க. குறைஞ்சது வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 4 லிட்டர் குடிக்கிற வண்டியாக இருந்தால் 2 லிட்டர் போயிடும். இதே 4.5 லிட்டர் குடிக்கிற வண்டியாக இருந்தால் ஒரு 2.5 லிட்டர் டீசல் போயிடும். மேலே எவ்வளோ இருக்கும்? நமக்கு 150 ரூபா தான் கிடைக்கும். அப்படி கணக்கு போட்டிங்கன்னா தான் ஏதோ பார் ஓட்டுறதுல நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். அதை விட்டுட்டு 10 நிமிஷம் தானே ஓட்டினதுக்கு என்னடா கணக்கு போட்டு வாங்குறதுன்னு நினச்சோம்னா, அப்புறம் நாம் அந்த 10 நிமிஷத்துக்கு வரோம், திரும்பி ஓட்டி விட்டு திரும்பி 10 நிமிஷம் கழிச்சிட்டு வீட்டுக்கு போகணும். அதுக்கெல்லாம் டீசல் என்ன தண்ணியாக பிடிச்சி ஊற்ற முடியும்? எல்லாம் டீசலில் தான் ஓடுது. எல்லாம் அதில் போட்டு தான் ஏற்ற முடியும். பார் ஓட்டினோம்னா இது மாதிரி உண்டுன்னு காட்டுக்காரன் ஓட்டுறவனுக்கு பெனிஃபிட்டுக்கு ப்ரோ. சிம்பிளாக ஓட்டுறவங்கள கொஞ்சம் காசு சேர்த்து தான் போவோம். அதை விட்டு அவங்க வந்து ஆளுங்களை போடணும். இல்லை ப்ரோ, இல்லை தம்பி நான் போட்டுக்கிறேன்னா விட்ருவோம். அதனாலாம் பேசி தான் போவோம். அதே மாதிரி ரொட்டேட்டரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 1/2 hour போகிற காடாக இருந்தால் தான் பிரச்சனை இல்லை. அதுக்கு இங்கேல ஓடிச்சுன்னா 500 ரூபாய்க்கு இங்கேல வாங்க மாட்டோம். 10 நிமிஷம் கூட நீ ஓட்டு, ரொட்டேட்டர் 500 ரூபாய்க்கு இங்கேல ஆகாது அப்படி சொல்லி தான் போவோம். எல்லா வண்டிக்காரரும் எங்கள் சைடெல்லாம் ஓரளவுக்கு இப்படி தான் ப்ரோ ஓட்டுவாங்க. இல்லையா என்னால் தர முடியாதுன்னா சரி வண்டி அந்த பக்கம் வரும்போது சொல்கிறோம், ஓட்டிக்காங்க. யார் வண்டி கிடைச்சாலும் கூப்பிட்டு ஓட்டிக்காங்க அப்படின்றோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரேட்டரும் ஒரு 10-15 ட்ரேட்டர் இருக்குது ப்ரோ. 15 ட்ரேட்டரில் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு கிராக்கி பிடிச்சி ஓட்டுறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள் வீடியோவில் ஏதோ ஓரளவுக்கு ஓட்டுறோமா என்ன பண்ணுறோமான்னு. அப்புறம் ஒரு சில வண்டிகாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்தியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உழவுலாம் அவங்களுக்கு கம்மி தான். கட்டர்பாரு பேலரு இதுதான் அதிகம் ஓட்டுவாங்க. நமக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கே சரியாக இருக்குது. இதுக்கே டைம் கிடைக்கல. ஒரு கோயிலுக்கு போகிறதுக்குள்ள ஒன்றுக்கு இல்லை. என்ற மகனுக்கு வேறு பழனி போய் மொட்டை அடிக்கணும் ப்ரோ. முடி வெட்டி கரடி குட்டி மாதிரி இருக்கிறான். இன்னும் அவனுக்கு மொட்டை அடிக்கலை. வீட்டில் வேறு கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறது? எல்லா இடத்துக்கும் நாம் கூட போகிறதா இருக்குதா? சரி வேலை இல்லாத டைமில் அவனுக்கு எக்ஸாம் முடியட்டும் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளித்து வச்சுக்கிறேன். இது மாதிரி நிறையா வண்டிக்காரர் இது மாதிரி வீட்டில் சொல்லிட்டு தான் பொழப்பு ஓட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி வச்சுக்கிறவனோட நிலைமையில இப்படி தானே இருக்கும். ஒரு ஐடி ஜாப்பில் இருக்கிறவங்க கூட ப்ரோ வாரத்தில் சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ லீவ் விடுவாங்க கம்பல்சரி. அந்த டைமை பயன்படுத்தி அவங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே போவாங்க. ஆனால் நமக்கு இந்த வண்டி ட்ரக்கு வச்சுக்கிறனோட பொழப்பு எப்படின்னா, ஒரு நல்லது கெட்டது எதுக்கும் போக முடியல. ஏதோ ஒரு நல்லது கோயிலுக்கு இது போகலான்னு எல்லாம் ரெடியாக இருக்கும் போது தான் ஒரு அர்ஜென்ட்டு அரை மணி நேரம் ஓட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கூப்பிடுவாங்க. அப்போ வரும் பாருங்க கடுப்பு. அதுவும் வந்து இன்னொரு வெளியில் கிளம்பிட்டேன் மத்தியானம் வந்து ஓட்டி விட்டுறேன் அப்படின்னா வச்சுக்காங்க. அதுக்கு என்ன மாதிரிமா இப்போயே வந்தாகணும், 2-3 பேர் ஆளுங்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறோம், நீங்கள் ஓட்டி விட்டீங்கன்னா நாங்கள் உடனே எல்லாம் பார் எடுத்து கட்டி தண்ணி விடுவோம். என்னடா இப்படி சொன்னால் எப்பட்றா? சரி பாருலாம் நான் வேறு வண்டி தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த நொடி இருக்கும் பாருங்க நமக்கு எவ்வளோ கஷ்டம்னு. இது வண்டி வச்சுக்கிறவங்க எத்தனை வண்டிக்காரரும் இதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மேட்டரை கம்பல்சரி அனுபவிச்சிருப்பீங்க ப்ரோ. எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதனால் வந்து இதில் வந்து ஒளிவு மறைவெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? அதனால் வந்து என்ன சொல்கிறது, வண்டி பொழப்பெல்லாம் அதுவும் முன்ன இப்போ இதே வந்து எனக்கு இதெல்லாம் ஓட்ட ரொம்ப டல்லு ப்ரோ. இதெல்லாம் வருஷம் வண்டிக்கு 2000 ஓடுவேன். இப்போ வண்டிக்கு 1000 ஓட்டுறது. இப்போ பாருங்கள் அந்த 585 எடுத்து ஒரு வருஷம் மேலே ஆகி போச்சு. இன்னும் 1000 தொட முடியல. 700 என்னமோ தான் சம்திங் வந்திருக்குது. அதுக்கு ஆயில் சர்வீஸே பண்ணியிருக்கணும். மொதல் சர்வீஸே 100ல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 300ல் பண்ணோம். இப்போ வந்து 500 மணி நேரத்துக்கு பக்கமாக வந்துருச்சு. இன்னும் வந்து சரி 200ல் பண்ணால் 600 இப்போ 500 மணி நேரம் 400 மணி நேரம் வந்துருச்சு. அதுக்கும் சர்வீஸ் பண்ணோம். இப்போ இந்த நோவோவுக்கும் சர்வீஸ் பண்ணோம், 575க்கும் பண்ணோம், 415 எல்லா வண்டிக்கும் வரிசையாக ஆயில் சர்வீஸ் நிற்கிது ப்ரோ. 4 வண்டிக்கும் ஆயில் சர்வீஸுக்கு 20,000 ரூபா வேணும். கண்டிப்பாக என்ன பண்ணுறது, கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எனக்கு வரத்துக்குன்னு டீசலுக்குமே சரியாக இருக்குது. அப்போ பட்டை ஏதோ ரொட்டேட்டர் பிளேடு ஏதோ ஓடணும், ஒரு 30 மணி நேரம் ஓடு. இதை பற்றி கவலை இல்லை. இப்போ தானே மாற்றணும். ஆயில் சர்வீஸ் கம்பல்சரி பண்ணணும். பசங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும்.
என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒவ்வொரு நண்பரும் கேட்குறேன், எப்படி ப்ரோ நான் ஒரு வண்டி 2 வண்டி வச்சே சமாளிக்க முடியலையே, நீங்கள் எப்படி ப்ரோ 4 வண்டி வச்சு சமாளிக்க போகிறேன்? நீங்கள் எப்படி 2 வண்டியை வச்சு என்ன கஷ்டப்படுறீங்களோ அதே தான். நீங்கள் நான் 2 வண்டி வச்சு கஷ்டப்படுறது, நான் இன்னும் 2 வண்டி சேர்த்து வச்சு கஷ்டப்படுறேன். பொழுதுனைக்கும் வண்டி தான் ப்ரோ ஓடுது. ஊரில் வரீங்களா என்ன, உனக்கு என்னடா டெய்லியும் அங்கே போகிற ஓட்டுற, இங்கே போய் ஓட்டுற, 1 மணி நேரம் ஓட்டினா 1300 கிடைக்குது, 1200 கிடைக்குதுங்கிறாங்க. பணம் கை மேலே 100 கம்மியாக கொடுக்கட்டும் ப்ரோ, கை மேலே கொடுத்தா அது வேறு, ஓகே தானே? ஆனால் வந்து கொண்டு போய் எல்லாம் பேனா ரீஃபில் தேர நோட்டு போட்டு பில்லு எழுதுனா எங்கே போய் கட்டுப்படி ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சந்தோஷம் இந்த வயலே க்ளீன் பண்ணிட்டான் ப்ரோ. என்ன பண்ணுறது, ஒரு பார்ட்டியை கவர் பண்ணோம்னா வந்து ஒரு 1000-500 விட்டு தான் ஓட்டி ஆகணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிக்டாக பிடிச்சோம்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து நான் எல்லாமே இப்போ இதெல்லாம் பார்த்து கேட்டிங்கன்னா இப்போ காசே தர மாட்டாங்க. இதெல்லாம் வெள்ளாமை எடுத்து இன்னும் 3 மாதம் கழித்து தான் பணம் தருவாங்க. இப்போ கிட்டத்தட்ட 3000 ரூபாய் டீசல் அடிச்சு வந்துக்கிறோம். இந்த 3000 வந்து எப்படி சொல்கிறது, வட்டிக்கு தான் ஓட்டி விட்ட மாதிரி நினச்சிக்காங்களே, வேறு வழி இல்லை. ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் ஓட்டி ஆகணும். ரெடி மேலே காசுனா ஒரு 10 பார்ட்டிக்கு ஒரு 100 பார்ட்டி ஓட்டுற இடத்துல ஒரு 10 பார்ட்டி காசு கொடுப்பாங்க. அதை வாங்கி இவங்களை டீசல் அடித்து அப்புறம் அதில் கையில் வச்சு கொஞ்சம் நஞ்சம் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள அடிச்சு காலத்தில் இருக்கிற காலில் இருக்கிறது எல்லாம் கழட்டி போட்டு வைக்க வேண்டியதான். அப்புறம் ஊரை சுற்றியும் சில்லறை கடை, அவன்கிட்ட 5000 இவனுக்கிட்ட 10000 அப்படின்னு சுற்றி சில்லறை கடை வாங்குறது தான். இதே தான். அப்புறம் அதெல்லாம் வசூல் பண்ணி திரும்பி இதெல்லாம் கட்ட வேண்டியது தான். இதே பொழப்பாக தான் போயிட்டுருக்குது. முடிச்சிட்டானாம்பா சந்தோஷம். இந்த வயலுக்கு போகிறேங்கிறான் ப்ரோ. ஒரு வயலை ஓட்டிட்டான் வெற்றிகரமாக. ஓரளவுக்கு இப்போ தனியாக விட்டா கூட ஓட்டுறான் ப்ரோ. என்ன போகல் இன்றைக்கி லீவ் போட்டான், வந்திருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும், வராது போயிட்டான். டேய் இந்த வாய்க்காலையும் ஓட்டிவிடு. ஆ செயின் மட்டும் அப்படியே அடிக்கிறது தெரியுது பார்த்தீங்களா? கொட 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 கியர். இன்னுமே ரொட்டேட்டர் எடுக்கிற நண்பர்கள் இப்போ கியர் எடுத்துக்காங்க நண்பா. இன்றைக்கி வர காலகட்டத்துக்கு கியர் ரொம்ப பெஸ்ட்டு. செயின் செலவு அதிகம், கியர் எடுத்துக்காங்க, உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி, ஓகேவா? எதை எடுத்திங்கனாலும் ஆயில் சர்வீஸ் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா லாங் லைஃப் வரும் ப்ரோ. ஓட மட்டும் லாபம் அப்படின்னு நினச்சி அப்புறம் மாதிரிலான்னு நினச்சோம்னா கண்டிப்பாக செலவு பெருஞ்செலவு வச்சிடும். ஓகே நண்பா, நம்ம வண்டி எல்லா வண்டியும் ஆயில் சர்வீஸ் பண்ணுற வீடியோலாம் வேணும்னா கேளுங்க. அது ஒரு வீடியோவை எடுத்து போடலாம். 585 575 4 எல்லா வண்டியுமே ஆயில் சர்வீஸ் பண்ணோம். எல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டுறா, இல்லை ஒரே வீடியோவாக எல்லாம் லிங்க் பண்ணி போடுறா. ஒரே வீடியோவை போட்டால் ஊருக்கிட்ட டைம் ஆகி போயிடுறேன் நண்பா. ஒரே வீடியோ போடலாம். அதை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். இதே வந்து தனித்தனியாக இருந்தால் ஒவ்வொரு வண்டியும் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கிளியராக சொல்லலாம். பாருங்கள், இதில் கூட பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் லீக்கேஜ் ஆகுது. அதை வேறு நான் அரெஸ்ட் பண்ணாதக்கிறேன். அதை அது பவர் ஸ்டேரிங் ஆயில்ஸ் இல்லையா 4000 ரூபாய் வருது. கேட்டு தான் கம்முனை வந்துட்டேன். சரி ஒழுவிட்டோம், ஒரு ஒட்டுக்காக மாற்றிக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமேட்டு ப்ரோ, இந்த ரொட்டேட்டருக்கு சைடு அலையில் பட்டை வருதில்ல, மண்ணில் போட்டு இழுத்துட்டு வருதில்ல, அது வந்து நிறையா நண்பர்கள் என்னங்கிறீங்க, அது இருந்தால் எனக்கு பழசு கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க ப்ரோ. இப்போ நான் சேலம் ப்ரோ, இங்கேருந்து திருச்செங்கோடு சங்கிகிரி இந்த 6 வருஷத்துக்கெல்லாம் ஃபேமஸ்ஸுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சங்கிகிரி அந்த இடம், அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிக்கு, அதாவது ஆர்வஸ்ட் வருதில்ல, அதான் ரிக்கு மவுண்டிங்கு, அதாவது போர் போடுற வண்டி வருதில்ல, அந்த போர் போடுறதில்ல சைடு கிணத்துக்குள்ளே போய் சைடில் நிலத்துல போடுறாங்க பாருங்கள், அல்லையில் போடுவாங்க. அந்த ரிக்கு வண்டிக்கு வர செயின் வந்து எத்தனை நான் கிலோ கணக்காக, கிலோ 70 ரூபா ப்ரோ. எத்தனை மீட்டர் வேணாலும் ஒரே பிட்டாக கட் பண்ணி கொடுப்பாங்க, பழைய செயின். அதை தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சு விட்டேன்னா ஒரு 2 செட்டு கவலெல்லாம் ஓடும். நீங்கள் பட்டையெல்லாம் ரொட்டேட்டர் கடியில் வைக்காதீங்க, அதெல்லாம் வந்து ஒரு செட்டு கூட ஓடாது, தேஞ்சு போயிருங்க. அது சரளிக்காடு ஓடுறவங்களா இருந்தால் அறுதியாக ஆகாது. அதனால் செயின் இது மாதிரி கிடைக்கும். இல்லை எனக்கு வாங்கி கொடுங்க ப்ரோனா, நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு போய் வாங்கி தரேன். இல்லைனா இடத்த சொல்கிறேன். எல்லா பழைய கடையிலையும் கிடைக்கும். அது 1 அடி 2 அடிலாம் தரமாட்டாங்க ப்ரோ. எடுத்தால் வந்து ஒரு 20 அடி 5 அடி ஒரே லென்த்தாக கிடக்கும், அந்தளவுக்கு கொடுப்பாங்க. குறைஞ்சது ஒரு
3000 ரூபாய்க்குனாச்சும் அவங்க எடுக்க சொல்லுவாங்க. அவங்க கட் பண்ணி தரமாட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. அதெல்லாம் கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சுங்க. ஒரு 2 செட்டாக ஒரு செட்டை தான் கிடக்கும்னு நினைக்கிறேன். அது கூட பார்க்கல. இல்லைனா தான் நான் தடாபுடான்னு செயின் வாங்கி வெல்டு வச்சே ஆகணும். செயின் ஏன்னா இவ்வளோ கிட்ட போயிடுச்சு. 2 ரோட்டாட் இருக்குதுல்ல, அதுவும் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு ஜோடி வந்து 400 ரூபாய்க்கு விற்று விடுவேன். அப்படியே ஒரு அடி வாங்கிட்டு வந்து விற்று விடுவேன் வச்சுக்கிங்களா. சந்தோஷம் என்ன பண்ணுறான்னு கேட்போம். நல்லா ஜாலியாக ஓட்டுறேன் குழுன்னு. பேசியா வேணாம், ஒரு லப்பர் ஒன்று வாங்கி உட்கார வச்சுட்டா வச்சியா பேசிட்டே ஒன்றும் இல்லை. வெளியே உட்கார முடியலடா, வெளியே போட்டு காட்டுது. என்ன கீரில் ஓட்டுறேன்? தேர்டு கீரு. பிரேக் அடிச்சு ஓட்டுறியா பிரேக் அடிக்காத ஓட்டுறியா? அதான் தெரியுது, திரும்பின இடம்லாம் தெரியுது. பிரேக் அடிச்சு திரும்பினது. பிரேக் அடிக்காத ஓட்டினாதான் நீ ஆம்பளான்னு சொல்லுங்க. போதும், கட் பண்ணு, இங்கேயே கட் பண்ணிவிடு. இப்போ அந்த பக்கம் பாரு. நீ கூட நாங்கள் எதுவும் ஒட்ட விட்டு இடிச்சுக்கிற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானா? போட்டு ஏற்றிக்குவோம். அப்புறம் திரும்பியும் பழையபடி பிரேக் அடிக்க திருப்புறம் ஒண்டை போய் திருப்பினா எப்படி திருப்புறது? ஓலை போய் கலப்பி ஓட்டணும். கலப்பிடா இந்த குட்டி கிளப்பிடா. ஒன்னாலும் முடிஞ்சாலும் ஒண்டை ஓட்டு எடுத்துக்கோ. அப்படி ஒண்டை பிடிச்சி ஓட்டினா எடுத்துக்கோ. கட் பண்ண தெரியாது. ஒண்டை போய் கட் பண்ணக்கூடாது. இப்போ திகழ் நேர் கூட. ஒரு சந்தோஷம் உட்காரத்து விட மாட்டேங்கிறான் நண்பா. ஓட்டி முடிச்சிட்டானா, வேறு காடு எதுக்குண்ணா காட்டுங்கண்ணா ஓட்டுறேன் அப்படிங்கிறான். இது முடிச்சுட்டு அடுத்தது பக்கத்தில் சோளம் மூட்டை வச்சுக்கிறாங்களா, அதுக்கு அள்ளையில் வச்சுட்டாங்க, அதை ஓட்டணும். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து என்னங்கிறாங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ப்ரோ, வண்டி லோடிங்கில் தூக்கும் போது வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு வரப்பு ஏறும் போது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஒன் சைடாக வண்டி போகாத அப்செட் ஆகாத மாதிரி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அது நான் அந்த ஸ்பாட் வரும்போது தான் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ சொன்னால் புரியாது, ஓகேவா? அப்புறம் நிறையா பேர் வந்து டாப் போடுங்க ப்ரோ அந்த 4 வீல் டிரைவு. அதை தான் நான் சொல்லிட்டேன். அந்த ரீசன் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. விரைவில் போட்டுருவேன், போடும்போது பாருங்கள். அப்புறமேட்டு ஒரு சில நண்பர் என்னங்கிறீங்க, ப்ரோ இது வந்து இது வந்து 605 வந்து டர்போ இன்ஜினா? ஆமாம் ப்ரோ, இது வந்து அப்போ வந்து சேரேட் டர்போ இன்ஜினு, 57 HP ஹார்ஸ் பவர். இதில் வந்து எஸ்யூ வால்வு, கிரிப்பரு எல்லாமே எடுத்தேன். 2013 மாடலு. இப்போ இந்த வண்டியை தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 8 வண்டி அந்த மொத்தம் கொடுத்தாங்க. இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த 605S வண்டி இன்னும் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் 9600 ஹவர் ஓட்டிருக்கிறேன். ஒரு செட்டு டயர் மாற்றிருக்கிறேன், கிளச் பிளேடு ஒரு செட்டு மாற்றிருக்கிறேன். பெரிய செலவுன்னு எடுத்துக்கிட்டால் இதுதான் ப்ரோ பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் அதிகம் எதுவும் பண்ண கிடையாது, ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லாத ஓடி இருக்குது. ஆசா குட்டி மாதிரி டீசல் இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிடுவார். சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த இடத்துலையும் இன்ஜின் ஆஃப் ஆயிரும், செலவு வைக்கும் அப்படின்னு பயந்து தேவையில்ல ப்ரோ. அது பாட்டில் ஊற்றுனா அது பாட்டில் ஓடுது, எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்களேன், உங்களுக்கே தெரியுமா, 2013னா 2023 10 12 வருஷம் ஆயிடுச்சு நண்பா நான் வண்டி எடுத்து. ஏதோ இந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன். ஏதோ ஓரளவுக்கு வண்டி மேனி நல்லா வச்சுருக்கிறேன்னா எப்படி என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா.
இந்த பசங்க வரதுக்கு முன்னாடி இன்னும் 2 பசங்க ஓட்டி பழகிட்டு போனாங்க. அவனுங்க பழகிட்டு இறக்க மாட்டேன்ட்டு போயிட்டானுங்க. சம்பளம் கட்டுப்படி ஆகிட்டு போனாங்க. அன்னைக்கு வந்து 400 ரூபா தான் சம்பளமே பெரிய ஆளுங்களுக்கு. இல்லை எனக்கும் 400 ரூபா வேணும்னு கேட்டானுங்க. நம்மளால முடியாது சாமி, எனக்கு வர்றதே கொஞ்சோன்னு, அதை தான் உங்களுக்கு கொஞ்சம் கடிச்சு தர முடியும். எனக்கு வர்றதை அப்படியே நீ கேட்டீங்கன்னா எப்படி? நின்ன இடத்துல பிரேக் அடித்து கெட்டால் வரும். ஏய் வந்து அதை போய் எடுக்கிறேன். அதே மாதிரி ரொட்டேட்டெலாம் பிரேக் அடிச்சு இழுத்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் மண் அப்படியே தூக்கிட்டு இருக்குதா, அதை வந்து வாட்டமாக ரிவர்ஸ் திரும்பியும் போய் அந்த மண்ணை எடுத்துடணும். இல்லைன்னா வச்சுக்கேன் அந்த இடத்துல வந்து தண்ணி கட்டும் போது மம்டியில் இங்கே அடித்து விட்றதுக்கு டைம் ஆகுது. எதுக்கு தம்பி இப்படி ஓட்டினீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு. அப்போ தான் வந்து ஓட்டினா பார்த்தா நீட்டாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இல்லைன்னா வச்சுக்காங்க நாய் கறந்த மாதிரி கரண்ட் வச்சுருக்கோம். அந்த வயலுக்கு போ, அந்தான வயல் களைச்சி போச்சா நான் ஓட்டிட்டா களைக்கலையா? சரி சரி ஓட்டுறான் நம்புறோம். இங்கே களைச்சி போகலையா ஓட்டுறானோ. ரொட்டேட்டரில் அந்த செயின் அடிக்கிறது கடற்கன்னு வருது பாரு, நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் இதை வேச்சு விட்றண்ணா, இதை வேச்சு விட்டா நான் ஓட்டிட்டு எப்படி இருந்தானே வந்துடுவேன். ஓட்டலாமா? ஓட்டலாம். இந்த 2 வயலும் ஓட்டும் ஒட்டுக்கா ஓட்டணுன்னா ஓடிட்டு அப்படி இருந்தானே வந்துடுவேன். ஓகே ப்ரோ, கிட்ட பாரு எத்தனை வயல் ஓட்டியாச்சு. 1 2 3 4 5 6 7 8 வயல் ஓட்டியாச்சு. இன்னொரு 4 வயல் 1 2 3 4. அங்கே ஒரு வண்டி ஓடுது பார்த்தீங்களா, தெரியுதா? பைசன் போய் ரொட்டேட்ரு வேறு பார்ட்டி. நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான், போய் எடுப்போம் வீடியோ, ஒரு 2 நிமிஷம் ஷூட் பண்ணுவோம். இது ஓட்டிட்டு அதை ஓட்டி இதை ஓட்டி டைம் வச்சுக்கோ. அந்த வயல் இது ஒரு டைமு, அந்த வயலில் இது ஒரு டைம்டா, இந்த வயலில் இது ஒரு டைமு, அதுலேருந்து டைம் வச்சு ஓட்டு. ஓட்டு நீ ஓட்டு, நான் டைம் வச்சுக்கிறேன் ஓட்டு. ஆ இவனை ஓட சொல்லிவிட்டோம்னு சொல்லி அப்படியே குஷியில் ஓடிக்கிறாரு. வெயில் வேறு போட்டு மண்டையை பொழக்குது. போய் பார்ப்போம் அவன் என்ன பண்ணுறான். நேராக வரானா இல்லையான்னு பார்க்கலாம். வரான். என்னப்பா கலக்கிறீங்களா? வா. என்னப்பா கலக்கிறீங்களா? என்ன படி உள்ளே போயிருக்கு? எங்கே போயிட்டு வர ஓனரு? மோனி வேலை இல்லையா? ஓட்டிட்டு கட்டு சும்மா ஆகிறதில்ல. ஒரு 2 மணி நேரம் ஓட்டினா 200 ரூபா கிடைக்கும். ஓடி வந்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டிக்கிறேன். 4 டயர் அப்படியே கண்ணை பறிக்குத. டயர் எடுக்கணும் நேற்று கூப்பிட்டு இருந்தாரு. எதுக்கு? ஆடா அதான் பிகேடி எடுக்கலாம் அப்படின்னு இருந்தாரு. பிகேடிலாம் வேணாண்ணா, எம்ஆர்எஃப் எடுத்துக்கலாம். பிகேடிலாம் இல்லை, இப்போ எம்ஆர்எஃப்ல ஆகிக்கல. பிகேடி இது மாதிரி 2000 மணி நேரம் தான் ஓடிக்குது. பெரிய வண்டியில் 1/2 டயரை காணும். நல்லா இருந்துச்சு. இதுலேயுமே டயருங்களா? 2.5 வரைக்கும் ஆகுது. அது முன்னாடி பாரு பைசன் பைக் காலி. அதுக்கே இந்த வருஷம் நிலங்கட்ட வந்து 585 ஓட்டிட்டேன். இல்லைன்னா வச்சியா அதுவும் மொத்தம் போயிருக்கும். 4 பேர் டிகேட் போட்டுட்டு இருக்கிறாரு. 2 பேரும் ஒட்டுக்காக தான் எடுத்து இப்போ தான் மாட்டுக்கிறாப்புல. இத்தனை நாள் மாட்டேன். இல்லை, இதெல்லாம் மாட்டியாச்சு. ரன்னிங்கு வந்து அதிகமாக எடுக்க மாட்டாரு. டயரே தேயிலையே. அந்த டிகேட் எழுத்து கூட ஓட்டிருக்காரு. ஓட்டுனா வண்டினா இப்படி ஓட்டணும்டா. நாங்களும் தான்
வண்டி இந்த வண்டி எந்த வண்டியில கீழே விட்டா கூட கண்டுக்க மாட்டாரு. இந்த வண்டி வந்து ஆகி போட்டு மனுஷனுக்கு எப்படி இருந்தா மாவட்டமா தெரியலாம். ஏய் இது வண்டி 4 லட்சம்டா. 4 லட்சம் வண்டி பணம் பையன் தெரியல. வண்டி கலப்பு ஓட்டுற எவ்வளோ பெருசா இருக்குப்பா. இந்த வண்டியில அந்த பார்க்கலாம். வண்டியே அந்த அளவுக்கு வராது. அந்த இன்ஜின் அப்படி எம்கே நான் அந்த வண்டி வேணான்ட்டேன்டா. நான் 4.5 லட்சம் ரூபா சொல்கிறான், கம்முன்னு வானான்ட்டேன். நான் எடுத்தே ஆகணும்னு ராவடி பண்ணி எடுத்தாப்புலதான். அது என்ன காரணம் எனக்கு தான் தெரியும். வந்ததுலேருந்து வண்டி நல்லா தான் இருந்துச்சு. அது சுரேஷ் பட்டேல் ஒரு தடவை விட்டு ஏர் ஃபில்டர் துணி மாட்டிருச்சு ஞாபகம் இருக்கா? ஆமாம் அதில் ஏகப்பட்ட கடுப்பாயிட்டாரு. அது டென்ஷன் ஆகிட்டார் அன்னைக்கெல்லாம். நீங்கள் அவர் போய் பார்த்துட்டு இன்ஜின் சவுண்டு எப்படி இதுன்னு பார்த்துப்பா. வண்டி வந்து ஓடினதே 3500 மணி நேரம் தான் ஓடிக்குது. இவ்வளோ கம்மியான அவர் எங்கேயுமே ஓடி இருக்காது. 2011 மாடல். நான் இந்த ஓனரில் தான் போய் எடுத்தோம். எடுத்து 2 வருஷம் முன்னாடி இவர் எடுத்தார். ஆனால் அப்பயே வந்து வண்டி வந்து 4.5 லட்சம். இதில் என்ன ப்ரோ அப்படி இருக்குதுன்னு. ஆனால் இந்த எம்கேம் இதில் இருக்குதுல்ல, அதுதான் இந்த வண்டியோட கெத்து. இன்றைக்கி வர வண்டியில் எவ்வளோ தான் டெக்னாலஜியாக கொடுத்தாலும் ஒரு சில இன்ஜின்லாம் வந்து பிக்கப்பு இதெல்லாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். சரி நானும் போயிட்டேன் பார் ஓட்டுறேன். அதுக்கு ஏறி இருக்கிற தண்ணி அதிகமாக ஊற்றி வச்சு கீழெலாம் உழுவுது. சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது. வேறு அவர் வாங்கி பையனா? சின்ன பையன் பெரிய பையன் கூட எடுக்க மாட்டான். சின்ன வந்து அந்த வெள்ளை டப்பாவில் தண்ணி குறைஞ்சிட்டே இருக்கணும். எந்தெந்த வயல் இதெல்லாமா? இதுவும் தான் ஒரு கால் ஓட்டி ஓட்டக்கூடாது. எந்த காட்டுக்காரனா வண்டிக்காரர் பேச்சு கேட்குறாங்க. சரி நீ எப்படி ஒன்று ஓட்ட, நானும் போயிட்டு ஒரு பக்கமாக இருந்தாலும் பார் ஓட்டுறேன். அரை கண்டிஷன் கத்தி வந்து இந்த அளவு வராது. புது கத்தி வாட்டை தலைவில் போட்டு ஓடிட்டு இருக்குது. சரி ஓட்டு நானும் போயிட்டு பார் ஓட்டுறேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். பார் ஓட்டுறத பற்றி கேட்குறீங்க. இந்த கலப்பையை பற்றி வீடியோ போடுங்க நீங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது 6 mm பிளேட்டு, 1.5 அடி நீளம். இது வந்து 4 அடி வளர்த்தி. ஓகேவா? இப்போ இப்படி போட்டு இது மாதிரி வந்து ஒரு பாச்சேனில் கொடுத்து இது ஒரு பிளேட்டு இதில் வச்சு வெல்டு வச்சுருங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து வாய் வந்து ஒரு 1.5 அடி அகலம் வேணும்னு வச்சுருக்கிறேன். முன்னாடி வந்து நல்லா விரித்து கொடுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 அலையும் விரிச்சிருக்குதா, பின்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1.5 அடி வைங்க. இல்லைனா பில்லு காட்டில் வந்து இதில் வந்து அடைச்சிக்கும். இதே இன்னும் அகலம் வேணும்னா பாருங்களா ஓட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருவேன். இங்கே தூக்கி போட்டோம்னா இந்த தகுடு அதே மாதிரி முன்னாடி நவுத்தி போட்டுக்கலாம். இது வேணால் நவுத்தியும் போட்டுக்கலாம், வேணா இன்னும் கூட நவுத்தி போட்டுக்கலாம். இது வரலாம் கூட நவுத்தி போட்டுக்கலாம். நவுத்தி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கரை சின்ன கரையாக விழுவும். நான் வந்து மேக்ஸிமம் இது தான் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இதை போடணும்னு வச்சுக்காங்களேன். இப்படி தான் ப்ரோ. இது பிரேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 கலப்பை பிரேம். இதில் அப்படியே செட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் புதுசாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெயிட்டாக பிரேம் போடுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இறங்கி வரும் வச்சுக்காங்களேன். இல்லைன்னா வச்சுக்காங்க மேலே மேர்ந்துக்கிட்டு வரும். சரி போய் ஓட்டுவோம். ஆனால் இந்த வழியிலேருந்து போயிடலாமா, அங்கேருந்து வந்துடலாமா? சரி அதெல்லாம் நெட்வொர்க்கு தானே, அப்படியே ஓரமாக வெளியே போயிட்டோம். ஒரே வாய்க்காலா? பாத்தி தானே முதல்ல ஓட்டணும்.
260 தான். இதே மாதிரி சென்டரில் போட்டு ஓ அந்த வயல் தண்ணியா? என்னது?